இல்ல ஆக்சுவலா வந்து வைரல் ஃபீவர்ன்னு ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. பட் ஆனா வைரல் ஃபீவர்ல வந்து ஜென்ரலா இந்த மாரி பிரச்சனைகள் வந்து வராது. எல்லாருக்கும் ஜுரம் வரும்போது ஒரு காய்ச்சல் இருக்கும். 2, 3 நாள் ரெஸ்ட் எடுப்போம். அப்புறம் சரியாகும். அப்படி தான் இருக்குமே தவிர, இவ்வளோ சீரியஸான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தோம். கைலாம் பயங்கரமா நடுங்குது. பேசுறதுக்கு வந்து ரொம்ப கொளர்றாரு. நாக்கு ரொம்ப கொளறி பேசுறாரு. ரொம்ப நேரம் நிக்க முடியல. இந்த மாரிலாம் இருக்கும்போது, மெயினா பாதிக்கப்பட்ட அந்த உறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கெல்லாம் பொறுப்பான உறுப்பு எது அப்படின்ற மாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அப்படின்னா என்னன்னா, மூளை மற்றும் நரம்பியல். ஸோ மூளை மற்றும் நரம்பியல் வந்து ஜென்ரலாக பாதிச்சுனா தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ மூளை மற்றும் நரம்பியலில் என்ன மாதிரி பிரச்சனைங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து இந்த பக்கவாதம்னு சொல்கிறாங்களே, ஸ்ட்ரோக், அதாவது மூளைக்கு போகிற ரத்த சப்ளை குறையிறது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் வரலாம் ஒன்று. ரெண்டாவது அடிபடுறது. அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அதனால் வந்து ஸ்டண்ட்டு கிண்ட்டு இதெல்லாம் பண்ணும்போது தலையில் வந்து வேகமாக அடிப்படுதுன்னும் போது மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டுச்சுன்னா அது பேர் தான் இன்ட்ராசெரிப்ரல் ப்ளீடுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ப்ளீட் ஏதாவது இருந்ததுன்னா அதோட ரெக்கவரி ப்ராசஸ்லையும் இந்த மாதிரி பிரச்சனைங்க. மூணாவது பார்க்கின்சன்ஸ்னு ஒரு நோய் இருக்குது. பார்க்கின்சன்ஸ் நோயில் டோப்பமின் ப்ளஸ் ஆர் மைனஸ் போகிறது. பார்க்கின்சன்ஸ்க்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. அடிப்படுறதே ஒரு காரணம், இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி. அதுமாதிரி பார்க்கின்சன்ஸ்லேயும் இந்த மாதிரி வெளிப்பாடு வரும். ஓகே, ஸோ இந்த 3 தான் வந்துட்டு இவர் இருக்கிற அந்த சிம்டம்ஸ்க்கு கொஞ்சம் பொருந்துகிற மாதிரி வந்து இருக்குது. இல்லைன்னா ஜென்ரலாக அவங்க வந்து கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் வைரல் ஃபீவர் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது வைரல் ஃபீவராக இருந்தால் அடுத்த 5வது நாள் ஒரு நேரம் நார்மலாக இருக்கணும். அவர் லுக்கை பார்த்தா கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி தெரியல.